வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரெஜியா பேசுகிறேன். 1001 இரவுகள் எபிசோட் 3. கடலை நோக்கி உட்கார்ந்திருந்த ஷாஜமான் திடீர்னு திடுக்கிட்டு போயிட்டான். கடலில் குறிப்பிட்ட ஒரு பகுதி மட்டும் பொங்கி கொந்தளிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ கடல் நீர் வானத்தை தொடுற மாதிரி ஒரு பனைமர உயரம் அளவுக்கு எழும்பி கடல் நீர் திடீர்னு புகை மாதிரி மாற ஆரம்பிச்சது. அப்போ அந்த கடலுக்கு நடுவுல இருந்து ஒரு கரிய ஒரு இருள் போன்ற புகை நெடுந்தூரமா விண்ணுக்கும் மண்ணுக்குமா பரவி எழுந்து நின்னுச்சு. அண்ணா எழுந்திருங்க, ஆபத்து நெருங்கி வருது, கடல் பொங்குதுன்னு நினைக்கிறேன், இங்கிருந்து தப்பி எப்படியாவது ஓடிடணும். வெகு தூரம் ஓட முடியாவிட்டாலும் கூட அதோ தெரியுதே அந்த பெரிய மரத்துல ஏறி கொண்டாவது நம்மளுடைய உயிரை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணனும் தம்பியுமா ஓடி போய் அந்த கிளைகள்ல மேல் பகுதி ஓரமா போய் ஒட்டிக்கிட்டாங்க. அங்கிருந்தே கடலை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மேற்கொண்டு என்னதான் நடக்குது, அந்த கடல்ல என்ன வருது அப்படின்னு பார்த்தாங்க போல இருக்கு. வானலாவி எங்கும் பரவி இருந்த அந்த புகைத்திரள் கரையை நோக்கி நகர்ந்து வரதை கவனிச்சான். புகைத்திரள் நடுவுல வானத்துக்கும் பூமிக்குமா ஒரு மிக பெரிய கோரமான பூதம் ஒண்ணு வந்து நின்றுச்சு. கரிய நிறமும் தாடியும் மீசமா தோன்றிய அந்த பூதம் தன்னோட மலை போன்ற தோல்ல ஒரு பெட்டியை மட்டும் தூக்கிக்கிட்டு கரையை நோக்கி வந்துச்சு. பூதம் கரைக்கு வந்த உடனே நேரா அந்த மரத்தடிக்கே வந்துடுச்சு. சகோதரர்கள் 2 பேருமே நடுநடுங்கிக்கிட்டே அந்த உச்சாணி கிளையில இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தாங்க. மரத்தடிக்கு வந்த பூதம் பெட்டியை கீழே இறக்கி வச்சு 7 வெவ்வேறு சாவிகளை கொண்டு அந்த பெட்டியை திறந்துச்சு. அந்த பெரிய பெட்டிக்குள்ள வேறொரு பெட்டி, அதையும் பல்வேறு சாவிகளை கொண்டு திறந்துச்சு. அப்படி பல பெட்டிகளை திறந்து கடைசியான ஒரு பெட்டியில தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு அழகுல சிறந்த பெண் ஒருத்தி வெளியே வந்தா. அந்த பெண்ணை பார்த்து அந்த பூதம் பயங்கரமா நகைத்து சிரிச்சுது. பெண்ணே, உன்னுடைய திருமணத்தன்றே உன்னை எவ்வளவு காவல்களையும் மீறி எப்படி நான் தூக்கிட்டு வந்தேன் பாத்தியா? இனி என்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. நான் அறியாமல் உன்னை எவருமே தூக்கிட்டு போகவும் முடியாது. உன்னை எந்த ஒரு சக்தியாலையும் என்கிட்டேன்னு மீட்க முடியாது. உன் ஆயுள் முடிகிற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது கோரமா சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. இதையெல்லாம் பார்த்து நடுநடுங்கி பயந்த அந்த பேரழகிய பூதம் கையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் அந்த பெட்டிக்கு நடுவுல போட்டுருச்சு. இங்கேயே இரு, நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பூதம் அந்த மரத்தடியிலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சது. பூதத்தோட குரட்ட ஒலி இடி இடிக்கிற மாதிரியும் பயங்கரமா புயல் வீசுற மாதிரியும் கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் காத்திருந்துட்டு மரத்துல மேல இருந்த சகோதரர்கள் 2 பேருமே நடுக்கத்தோட மர உச்சியிலேயே அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தரையில அமர்ந்திருந்த அந்த அழகி மர உச்சியில இருந்த 2 பேரையும் பார்த்துட்டான். உடனே மெல்லிய குரல்ல அவங்கள கீழே இறங்கி வர சொல்லி கூப்பிட்டான். நீங்க யாரு? இந்த வனாந்தரத்துல தனியே மர உச்சியில இருக்கிறது ஏன்? உடனே கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொன்னான். அலறி அடிச்சுக்கிட்டு 2 பேரும், பெண்ணே, நாங்க 2 பேருமே தேசாந்திரிகள், நிராயுதபாணிகள். நாங்க பூதத்திடமிருந்து உன்னை காப்பாற்றும் நிலையில இல்லை. எங்க கிட்ட எந்த வேலையும் சொல்லிடாத அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவன் மீது ஆணையாக சொல்றேன், இந்த பூதம் இப்போ உறக்கத்துல இருக்கு. இது எழுந்திருக்க ரொம்ப நேரம் ஆகும். அதனால பயப்படாம கீழே இறங்கி வாங்க அப்படின்னு அவன் சொன்னான். 2 பேருமே பயந்துகிட்டே இறங்கி வந்தாங்க. இருவருமே பயந்தவாறே கீழே இறங்கி வந்தார்கள். அப்படி வந்த அவர்களிடம் அந்த அழகான பெண் ஒரு உதவி கேட்டார். அவர்கள் ஒருவரை ஒருவர் முறைத்து பார்த்து கொண்டனர்கள். பயப்படாதீங்க, நான் உங்ககிட்ட இந்த பூதத்தை வென்று என்னை காப்பாத்துங்கள் அப்படின்னு எல்லாம் கேட்க மாட்டேன். என்னுடைய கதையே வேறு விதமான சோக கதை. ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி இப்போ செஞ்சுதான் ஆகணும். என்ன எப்படியாவது அதோ அந்த தூரத்தில் தெரிகிற மலையை தாண்டி இந்த கடற்கரையை தாண்டி கூட்டிட்டு போய் விட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா இந்த பூதத்தோட கதையை நானே முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னேன். இதை பார்த்து அதிர்ச்சியாகி ஆச்சரியமாகி போன அண்ணன் தம்பிகள் 2 பேருமே, அப்படி உன்னால இந்த பூதத்தோட கதையை முடிக்குமானா எதுக்கு எங்க உதவியை கேட்குற அப்படின்னு கேட்டாங்க. அதையெல்லாம் போகும் வழியில சொல்றேன், என்னை முதல்ல காப்பாத்துங்க அப்படின்னு அவ கேட்டா. அன்பர்களே, நான் எழுப்பினால் ஒழிய இந்த பூதம் தூக்கத்திலிருந்து விழிக்காது. இப்போ நீங்க என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றலைன்னா நானே பூதத்தை எழுப்பி என்னை நீங்க தொந்தரவு செஞ்சதாகவும் நீங்கள் இருவருமே தீயவர்கள்னும் நான் பூதத்துக்கிட்ட சொல்லிடுவேன். புழு பூச்சிங்க மாதிரி உங்களை நசுக்கி கொன்னுடும் இந்த பூதம். உடனே ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். இதை கேட்டு திகைச்சு போன அவங்க வேற வழி இல்லாம 2 பேருமே அதுக்கு சம்மதிச்சாங்க. வேற யாரு கேட்டிருந்தாலும் இவர்கள் சீக்கிரத்துல ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க.
அழகில் சிறந்த இந்த பெண் இப்படி ஒரு பூதத்துக்கிட்ட, அதுவும் இந்த கோரமான பூதத்துக்கிட்ட சிக்கி தவிக்கிறதா, அதுக்காகவாவது உதவி செய்யணும் அப்படின்னு அந்த பெண் அழகுல மயங்கி தான் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். சரி, நம்ம இந்த மலையை தாண்டறதுக்குள்ள இந்த பூதம் விழிக்காம இருக்கோன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டாங்க. அதுவா, நான் எழுப்பினா மட்டும்தான் இந்த பூதம் எழுந்திருக்கும், அது வரைக்கும் அதோட ஆசை தீர தூங்கிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு அவ சொன்னான். நல்லதா தான் போச்சு, வா அப்படின்னு சொல்லி 2 பேருமே அந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு பதுங்கி பூதம் வருமோன்னு பயந்துக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா அவ சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி போய்கிட்டு இருந்த வழியில அண்ணனும் தம்பியும் 2 பேருமா அந்த பெண்ணுடைய காதுக்கு கேட்காம, அண்ணா, நாம எப்படி இவளுக்கு உதவி செய்ய ஒத்துக்கிட்டோம்? அந்த பூதத்தோட முகத்தை பார்த்தா கதி கலங்குது. அந்த பூதம் இப்ப திடீர்னு வழியில குறுக்கிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அதுக்கு அந்த பெண் சொன்னா, அதெல்லாம் பயப்படாதீங்க, நான் தான் முன்னமே சொன்னனே, அந்த பூதம் நல்லா தான் தூங்கும், அதெல்லாம் விழிச்சுக்காது. நாங்க எவ்வளவு பொறுமையா பேசினோம், உனக்கு எப்படி கேட்டுச்சு? அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை, என் காது அந்த அளவுக்கு கூர்மையா இருக்கு. என்ன கேட்டீங்க? என்ன எப்படி காப்பாத்துனீங்கன்னா, பெண் அழகிற்கு மயங்காத ஆண்களே இந்த பூ உலகில கிடையாது. அந்த மாதிரிதான் ஒரு பொண்ணு நினைச்சா அதை நினைச்சத சாதிச்சே தீருவா. என்னுடைய சோக கதையை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொன்னான். என்னோட கதையை கேட்கும் முன்னாடி உங்க விரல்கள்ல உள்ள மோதிரங்களை கலட்டி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னான். நடுங்கிக்கிட்டே அவங்க 2 பேருமே அவங்க கையில போட்டிருந்த ஒவ்வொரு மோதிரத்தையும் கலட்டி கொடுத்தாங்க. அந்த மோதிரத்தை வாங்கின அந்த பெண் ஏற்கனவே வச்சிருந்த மோதிரங்கள் பல அடங்கிய கயிற்று சரத்துல கோத்து மாட்டிக்கிட்டா. அரசர்கள் 2 பேருமே இதுக்கு அர்த்தம் விளங்காம விழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மோதிர சரத்தை ஒழுக்கி காட்டி அவ சொன்னான், இதோ இதனுடைய வரலாற்றை உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன், முதல்ல என்னுடைய வரலாற்றை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா. நான் ஒரு பெரிய வணிகனோட மகள். என்னுடைய திருமண ஏற்பாடுகள் எங்க அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. என் அப்பா அழகில் சிறந்த ஒருவனுக்கு என்னை மனம் பேசி முடிக்க திருமண ஏற்பாடுகள் எல்லாத்தையும் கோலாகலமா நடத்திக்கிட்டு இருந்தாரு. அப்போ என்னுடைய திருமணத்துல ஏதோ தடை வரும்னும், அந்த தடைக்கு பரிகாரமா நான் சில பரிகாரங்களை அதோ நம்ம போய்கிட்டு இருக்குமே அந்த மலைக்கோவில்ல செய்யணும்னும் எனக்கு உத்தரவு இட்டாரு எங்க அப்பா. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஒரு நாள் இரவு நேரத்துல சுடுகாட்டு வழியா என்னை எங்க அப்பா கூட்டிட்டு போனாரு சில மந்திரவாதிகளோட. அவங்களுடைய சொல்படி நான் நடக்கணும், இல்லைன்னா தேவையில்லாத இன்னல்களுக்கு ஆளாகும்னு எங்க அப்பா சொன்னாரு. என்னுடைய பயத்திற்காகவே எங்க அப்பாவை கூடவே இருக்கும்படி சொன்னேன். ஆகட்டும்னு எங்க அப்பாவும் எனக்கு துணைக்கு இருந்தாரு. சில பரிகாரங்களை நான் சொல்வது போல நீ செய் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதிகள் எனக்கு ஆணையிட்டாங்க. ஆனால் நான் அவசரத்தினாலோ இல்ல அசதியினாலோ அவங்க சொன்னதையெல்லாம் சரி வர காதல வாங்கிக்கல. ஆனா ஒரு ஞாபகம் மட்டும் எனக்கு அப்போ வந்துச்சு. அப்போ அந்த மந்திரவாதிகள் என்கிட்ட சொன்னாங்க, இதோ பாரு பெண்ணே, நாங்க சொல்றத நீ சரி வர செய்யணும். ஏதாவது தப்பு பண்ணினா இங்க இருக்கிற கோரமான வேதாளங்களும் பூதங்களும் உன்னுடைய பரிகாரத்துக்கு செவிசாக்காம அதனுடைய விருப்பத்துக்கு உன்னை பயன்படுத்திக்கும். சொல்வது புரிகிறதா? நாங்க சொல்ற மாதிரியே நீ செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் எப்படியாவது வீட்டுக்கு போனால் போதும்னு அவங்க சொல்றத அரை மனசோட செஞ்சேன். இளம் பிள்ளையாச்சே, எடுத்து சொல்ல ஆட்கள் இல்லை. அதனுடைய பலன் தெரியாம நான் ஏதோ தவறு பண்ணிட்டேன். உடனே அந்த மலை கோயில் பின்னால் இருந்து ஒரு கரிய புகை மூட்டம் வந்துச்சு. அந்த புகை மூட்டம் இந்த கொடிய பூதமா மாறிடுச்சு. இந்த கொடிய பூதம் என்ன சிரிச்சுக்கிட்டே, என்னுடைய விருப்பத்துக்கு நீ அடிபணிய வேணும், உன்னால எனக்கு என்ன ஆக போகுது, நீ என்னுடைய காதலியா காலத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பூதம் என்ன தூக்கிட்டு வந்துருச்சு. தூக்கிட்டு வந்ததோட இருக்காம நான் தப்பிக்க முயற்சி பண்ணதுனால ஒரு தங்க பெட்டியில வச்சு என்னை பூட்டியும் போட்டுச்சு. இப்படி இந்த பூதம் என்ன பெட்டிக்குள்ள வச்சு பூட்டியும் கூட நான் தப்பிச்சு போக 2 முறை முயற்சி பண்ணினேன். இதை கண்ட இந்த பூதம் என்ன கடலுக்கு அடியில கொண்டு போய் வச்சு மறைச்சிடுச்சு. ராபகலா இது காவல் காத்துக்கிட்டே இருந்தது. என்னுடைய விமோச்சனமா எனக்கு ஒரு பலன் இருந்தது. அது எனக்கு அப்பத்தான் ஞாபகம் வந்தது. யார்கிட்டையாவது நான் இந்த பூதத்துக்கிட்டேன்னு தப்பிச்சு போக உதவி கேட்க, அவங்க எனக்கு உதவி செஞ்சு என்னுடைய முழு கதையையும் பொறுமையா கேட்கணும். அப்படி கேட்கறவங்களுடைய தங்க ஆபரணங்களை ஏதாவது ஒண்ணு நான் வாங்கிக்கணும். அப்படி வாங்கினது 99க்கு மேலா இருக்கணும். அப்படி சேர்த்த தங்கத்தை அதோ அந்த கோயில் விக்கிரகத்துக்கு முன்னால மண்டி போட்டு என்னுடைய அரைகுறையா முடிச்ச அந்த வேண்டுதலை நிவர்த்தி செய்யணும். அதை பூர்த்தி அடைய வைக்கணும். அப்படி செஞ்சுட்டு அங்க இருக்கிற ஒரு தீப்பிழம்புல இந்த தங்க நகைகள் எல்லாம் நான் போடணும். அப்படி செஞ்சா
அந்த கரிய பூதம் என்னை விட்டு ஒரேடியா போயிடும். அப்படி இல்லைனா அதோட நினைவிலேன்னு நான் விலகி போயிடுவேன். இதுதான் என்னுடைய சாவ விமோச்சனம். இதை நீங்க 2 பேரும் கேட்டதுக்கும் எனக்கு உதவி செஞ்சதுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு அவ சொல்லக்குள்ள அந்த கோயில் வந்திருந்துச்சு. இதை கேட்டு வியப்படைந்த ஷாரியர் மோதிரத்தை வாங்கி சரத்துல கோத்து கொண்ட காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா. கலகலன்னு நகைச்சு சிரிச்ச அந்த பெண், அவசியம் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் இன்னொன்னும் இருக்கு அப்படின்னு சொன்னான். என்னன்னு அவங்க கேட்டாங்க. எத்தனை கட்டுக்காவல் வச்சு காப்பாத்தினாலும் ஒரு பெண் நினைச்சா மனுஷன் என்ன மனுஷன் பூதத்தையே கூட ஏமாத்திடுவா. அவ நினைச்ச காரியத்தை முடிச்சே தீருவா அப்படின்றதுக்கு இந்த மோதிரமும் நானுமே சாட்சி அப்படின்னு சொன்னான். இந்த மூட பூதத்தை ஏமாத்தி இது வரைக்கும் 99 ஆண்களை என்னுடைய உதவிக்கு பயன்படுத்திக்கிட்டேன். இதோ அவங்க எல்லாரும் கொடுத்ததுதான் இந்த மோதிரம். உங்கள் இருவரிடமும் கூட அப்படிதான் இதை பெற்றுக்கொண்டேன். இதோ பாருங்கள், இத மறுபடியும் நீங்க கேட்க முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர்களை பார்த்து மறுபடியும் சிரிச்சா அந்த பெண். சரி, பூதம் விழித்து எழுற நேரம் ஆயிடுச்சு, அதனால நீங்க மரத்து மேல ஏறி சீக்கிரமா தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொன்னான். அந்த பெண் சொல்லிட்டு ஓடி போய் அந்த கோவில் உள்ள புகுந்தா. அந்த பூதம் எழுந்துட்டா நமக்கு தான் ஆபத்துன்னு நினைச்ச அந்த அண்ணன் தம்பிகள் 2 பேருமே அந்த இடத்த விட்டு அந்த பெண் காட்டின அந்த மரத்தின் வழியா ஏறி அந்த கோயில் மண்டபத்தை அடைஞ்சாங்க. அவங்களும் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படியோ அந்த பெண் தப்பிச்சிருப்பான்னு நம்பலாம். அண்ணனும் தம்பியும் தப்பிச்சு போய் என்ன பேசிக்கிட்டாங்க. விவேகியான ஷாரியர் தம்பியை பார்த்து, தம்பி, இரவு பொழுதானாலும் கூட உடனே ஊர் திரும்பி போறது தான் நல்லது அப்படின்னு உறுதியோட நடக்க ஆரம்பிச்சாங்க அண்ணனும் தம்பியும். எவ்வளவு கடுங்காவல் இருந்தாலும் ஒரு பெண் நினைத்ததை நடத்தியே முடிப்பாள்ன்றது அவ சொன்னதை கேட்டா தெரியுது இல்லையா. பயங்கர பூதத்தையே ஒரு பெண் ஏமாற்றுகிறாள் அப்படின்னா சாதாரண மனிதர்களாகிய நம்மை பெண், அதாவது நம்முடைய ராணிகள் ஏமாற்றினதுல ஒரு அதிசயமும் இல்லை. அதனாலதான் உடனே நாடு திரும்பி துரோகம் செய்த ராணிய தண்டிக்க வேணும். இப்படியே விட்டுட்டு வந்ததுல ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு உறுதி எடுத்துக்கிட்டாரு ஷாரியர். இனி நாம பெண்களையே நம்ப கூடாது, அவங்களெல்லாம் பூண்டோடு ஒழித்தே தீர வேணும். சிரமம் பார்க்காம இந்த ராத்திரி பொழுதே அரண்மனைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி தம்பி ஷாஜமான் அழைச்சிக்கிட்டு நாடு நோக்கி விரைந்து சென்றார் ஷாரியர். பொழுது விடிய 2 ஜாமும் இருக்கும்போது அரண்மனையில் ரகசிய வாயிலை அடைந்தார்கள். யாரும் அறியா வண்ணம் எப்படி சென்றார்களோ அப்படியே அரண்மனையில் அவர்களுடைய அறைகளுக்கு போய்விட்டார்கள். காலையில கதிரவன் உதயமானான். விரக்தியால மனம் விரும்பி போன பேரரசர் ஷாரியர் துரோகம் இழைத்த ராணியையும் அந்த புற மகளிர்களையும் அந்த அடிமை ஆணையும் அத்தனை பேரையுமே நாளை காலையில் சிரசேதம் செய்ய போவதாக நகரமெங்கும் முரசறைந்து சொல்ல செய்தான். மன்னனின் அதிகாரம் பரவி இருந்த பிரதேசங்களுக்கு இந்த செய்தி காட்டு தீ மாதிரி பரவியது. மறுநாள் காலையில சிரசேதத்தை காண வட்டப்பாறை அருகே நகரமே கூடியிருந்துச்சு. ராணி கதற கதற அந்த புறத்து மகளிர் அழுது புலம்ப அடிமைகளும் அலிகளும் ஓலமிட வட்டப்பாறையில் அனைவரின் தலைகளும் துண்டிக்கப்பட்டது. நேயர்களே, மன்னர் ஒரு பெண்ணாலதான் நாடை விட்டு போனாரு மனம் வருந்தி. மறுபடியும் ஒரு பெண்ணாலதான் அறிவு பிறந்து திரும்பி வந்தார். ஆனா இன்னும் இந்த அரசர் என்ன வினோதங்களை செய்ய போறாருன்னு பாப்போமா? நன்றி நேயர்களே, அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். வணக்கம்.